சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே 2 குழந்தைகள் கொன்று தந்தை வெறிச்செயலில் ஈடுபட்ட சம்பவத்தால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இந்த விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு சுதன்? வணக்கம் ராஜலட்சுமி. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார், இவருடைய மனைவி தவமணி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். அதாவது 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக அசோக்குமார் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக கடந்த 6 வருடங்களாக தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென அசோக்குமார் தனது சொந்த ஊரான கிருஷ்ணாபுரம் பகுதிக்கு வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை தவமணி மற்றும் அவருடைய 3 குழந்தைகளும் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தை இருப்பதை கண்டு அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற கெங்கவல்லி காவல் நிலைய போலீசார் இரத்த வெள்ளத்தில் மிதந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சம்பவ இடத்திலேயே அருள் பிரகாஷ் மற்றும் விஜயதாரணி ஆகிய 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். மேலும் தவமணி மற்றும் அருள் பிரகாஷினி இருவர் பலத்த காயங்களுடன் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் தவமணியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாக உயர் சிகிச்சைக்காக அவர் தற்போது சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக அசோக்குமார் இந்த வெறி செயலில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து காவல்துறை தரப்பில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ஆத்தூர் கோட்ட டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான காவலர்கள் தற்போது அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் கணவரே தனது மனைவி மற்றும் பெற்றெடுத்த குழந்தைகளை வெட்டி கொடூரமான கொலை செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுதன்.